தங்கம், என்னுடைய முடிவான அபிப்பிராயம் என்னன்னா, ஒவ்வொருத்தரை போல லெட்டர் எழுதி வச்சுட்டு ஊரை விட்டு ஓடக்கூடாது. பெற்று வளர்த்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது. மனசு வெறுத்து தற்கொலைங்கிற கட்டத்துக்கு போயிடவும் கூடாது. நாம வேற ஏதாவது புது முறையை கையாளணும். எப்படி? என்னத்தாவது? சண்டை சச்சரவில் இருக்கிற நம்ம ரெண்டு குடும்பமும் சமாதானமாகி அவங்களே சம்மதிச்சு நமக்கு கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். இதுதான் என் திண்ணமான முடிவு. அப்புறம் உன்னுடைய அபிப்பிராயம் எப்படியோ? மனப்பூர்வமா உங்க அபிப்பிராயத்தை நானும் வரவேற்கிறேன். இதுதான் நல்ல முடிவு. வெரி குட் தங்கம், வெரி. என்னப்பா ஏன் மௌனமா இருக்கீங்க? என்னத்தான் மிமிக்ரி பண்றீங்க? ஐயே, நீங்க தான் பழிச்சு காட்டுவீங்களா? ஏன்ப்பா பேசாம இருக்கீங்க? என்ன சொல்லுங்கத்தா. பேசுவான் பேசுவான். வயசு பையன்கிட்ட நீ தான் வந்து வெக்கமா பேசுனா ஏமாவும் போய் பேசுவானா? அவன் ரோஷக்கார மாவும் உள்ள ரோஷக்கார மவன். அப்பா என்னப்பா வாங்க. சொல்ற இன்னொரு தடவை என் மகன்கிட்ட இப்படி வந்து பேசுறத நான் பார்த்தேன். உங்க மகன் எங்க பிறந்தவங்க கூட இன்னொரு தடவை இப்படி பேசுறத நானும் பார்த்தேன். உன் தங்கக்கிட்ட எந்த மனையா பேசினா? மகன்கிட்ட எந்த மனச்சியா பேசினா? உன் தங்கக்கிட்ட அத்தா அத்தா அத்தான் ஆனா பழக்கிறாள். அவன் தான் எந்த பக்கம் பொம்பளைக்க போறாங்க இடிச்சு பார்த்துக்கிட்டா இருக்காரு. அதோட நிறுத்து போற. அதுக்கு மேல பேச நவுட்டாத. அந்த தற்கோசம் என்கிட்ட பேசாத. அண்ணா என்ன இது? ஊர் ஜனங்கள்லாம் பார்த்து சிரிக்க போறாங்கண்ணா. சிரிக்கிறது மாத்திரம் இல்ல புள்ள, சிரிக்கிறது மாத்திரம் இல்ல. வயசுக்கு வந்த பொண்ணு அடக்கோடக்கம் இல்லாம வளர்த்திருக்கானேன்னு ஊடு ஊடா பேசி உங்க அண்ணன் மானத்தை பார்க்க போறாங்க புள்ள, பார்க்க போறாங்க. என்னப்பா இது? பாக்குறவங்க எல்லாம் பரிகாசமா பேசணும். பரிகாசமா இல்லடா, பரிகாசமா பேச மாட்டான். தலைக்கு வசந்த பையனை கட்டி போட்டு வளர்க்கலையேன்னு உங்க அப்பா முகத்துல காரி துப்புவான். என்னண்ணா நீங்க கொஞ்சம் கூட முன் யோசனை இல்லாம அர்த்தம் கிட்ட தனமா நடந்துகிட்டீங்க. என்ன நடந்து போட்டு எனக்கா புத்தி சொல்றதுக்கு என்ன தகுதியா இருக்கிற உனக்கு? உன்னை பாடுபட்டு பட்டத்துக்கு அனுப்பிச்சு படிக்க வச்சது தானே சொல்லு.